ஓகே. பாப்போம். நம்ம 2, 3 பேர் வரையில நாங்கள் துவங்குவோம் கிளாஸ. இப்ப நான் கடைசியா வந்து ஹோம்வொர்க்ல வந்து 1, 2 விஷயத்த எடுக்கிறேன். நான் பிறகு அந்த ஆன்சர்ஸ போடுவேன். அந்த கிளாஸ் கேக்குதா நான் கேட்கிறது? ஓகே. ஆம். நான் ஆன்சர்ஸ போடுவேன். ஓகே. ஆன்சர்ஸ பிறகு போடுவேன். நான் பிறகு நீங்கள் மற்ற உங்களோட ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்ப வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் கூடுதலான எங்கெங்க பிளவிட்டு இருக்கிறீங்கள் என்றதை நான் ஒருக்கா பார்க்குறேன். அப்புறம் இதுல வந்து நான் ஒரு கேள்வி வந்து சொன்னது வந்து வி இஸ் இது வந்து ஓகே வி இஸ் ஈக்குவல் டு யூ சக ஏடி என்ற சூத்திரத்தில் வி வி வந்து வி வந்து யூ வந்து 20, யூ வந்து 20, ஏ வந்து 5, டி வந்து 4 ஆகும் பொழுது வியின் பெருமானம் என்ன என்று கேட்டேன் நான். என்ன அப்ப வி எண்டேக்குள்ள வந்து நாங்கள் வந்து யூவை இப்ப ஏடி என்றால் ஏடி என்ற இது இருக்குது, இடையில ஒரு தானம் இல்லை. இப்ப நாங்கள் வந்து எங்கட என்ன அட்சர கணித கோவைகள் பாக்கியக்குள்ள இப்படி பாக்கியக்குள்ள ஏ சக பி அது வந்து ஏஎம்பியும் கூட்டணும். ஏ பி ஏயிலிருந்து பியை கழிக்கணும். ஏ வகுத்தல் பி ஏ பியால பிரிக்கணும். ரைட். அடுத்தது வந்து ஏ தர பி ஏ வந்து பியால பெருக்கணும். இப்படி ஒன்றும் இல்லாமல் போனேன்டா அப்படி ஏ பி என்று போட்டேன்டா அதுண்ட பொருள் வந்து ஏ தர பி. ஒன்றும் இல்லாட்டி ஒரு அடையாளமும் இல்லாட்டி அதுண்ட அர்த்தம் வந்து ஏ தர பி என்று பொருள், ஏ தர பி என்று பொருள்பாடும். அப்ப ஏயும் பியையும் பெருக்கணும். அதுதான் நான் அன்றைக்கு அதில் உங்களோட இந்த நோட்ஸில் உங்களோட வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டு நான் குரூப்பில் ஏயும் பியையும் பெருக்கணும். சரியா? அப்போ வந்து பி இஸ் கொண்டு 20, அப்போ யூக்கு 20, ஏக்கு வந்து 5 தர 4. சரியா? 5 தர 4. இப்போ ஏ 5 டி 4. அப்போ வந்து பி வந்து 20 சக 20, 5 தர 4 20, பி இஸ் ஈக்குவல் டு 40. இதுதான் அந்த விட. விளங்குச்சுதா எல்லாருக்கும் இது? ஓகே. ஒன்றும் போடாட்டி சரணித்தா ஒன்றும் போடாட்டி அது வந்து பெருக்கோணம் தான் பொருள்பாடு. சரியா? ஓகே. இது ஒன்று நான் அதுல இல்லை, அதுல எல்லாரும் பிளவிட்டு இருக்கிறீங்க. 2y மைனஸ் 6x ரெண்டுக்குள்ள x3 y 2 ரெண்டுக்குள்ள ரைட். x3 y 2 ரெண்டுக்குள்ள 2 தர 2 4, 6 தர 3 6 தர 3 18. ரைட். 4லிருந்து 18 போனால் என்ன விட? அது 2, 3 பேர் பிள்ளை விட்டு இருக்கிறீங்க, அதற்காக பார்க்குறேன். 4லிருந்து 18 போனாண்டா என்ன விட? மறை 14. மறை 14. ஓகே, சரி. இது எல்லாருக்கும் விளங்கிச்சு அப்படி மறை 14 வந்ததுன்றது? ஆமா சார். ஓகே. இப்போ என்ன கௌஷிகன் விளங்கிச்சது, மற்றது சரணிதா ஓகே தானே? தனுஷிகா சார் திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த 4ல இருந்து 18 ஒரு சிறிய தானத்திலிருந்து பெரிய தானத்தை கழிக்கக்குள்ள மறை 14 விடை அது எப்படி வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார். உங்களுக்கு சின்ன தானத்திலிருந்து பெரிய தானத்தை கழிக்க தெரியாதா? தெரியும் சார். ஓகே. அது என்ன? இப்ப இப்ப உதாரணமா நான் இப்ப இப்படி போறேன்.
6 6 -7 என்றா என்ன இது வரும் உங்களுக்கு? 6 6 இப்படி 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 பாருங்க. நான் முதல் இதில் பாருங்க 6 7 என்றால் இப்போ உதாரணமா நான் இந்த பாய்ச்சல் கோட்டு படத்துல இது 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 இதுல இதென்ற என்றால் இப்படி 1 2 3 4 5 6 இங்கால -1 -2 மற 3 மற 4 மற 5 மற 6 இப்படித்தான் பெறும். என்ன நீர்கோட்டில் நாங்கள் இதை குறிக்கல என்ன இது விளங்குச்சுதான் உங்களுக்கு? ஆமா சார். அப்ப 6 எண்டைக்குள்ள நாங்கள் வந்து இதுல சைபர்ல இருந்து 6 போகும். ரைட்? இப்படி 6 1 2 3 4 5 6 6 இப்படி. பிறகு வந்து அங்கால வந்து மரப்பக்கமா வந்து 7 இது ஒரு பக்கமா போகும், மரப்பக்கமா 7. அப்போ 1 2 3 4 5 6 7 பிறகு இப்படி வேற. விட வந்து கடைசியில வந்து பாக்கல வந்து சைபர்ல இருந்து என்ன தூரத்துக்கு நாங்க கடைசியா நிக்கிறோம் என்றால் விட வந்து மறை 1. இது விளங்குச்சுதா உங்களுக்கு? ஆமா சார். அப்ப அது மாதிரி தான் வந்து 4 - 18 சரியா? 4 - 18 வந்து எப்படி காண்றதுண்டா வந்து உங்களுக்கு வந்து பெரிய எது பெருசுல இருந்து இப்ப அடையாளத்தை விடுங்கோ, பெருசு எது பெரிய தானம்? 18. ரைட்? 18 இருந்து 4 கழியுங்கோ, பெரிய தானத்திலேருந்து சின்ன தானத்தை கழியுங்கோ. அது பின்னுக்கு இருந்தானே முன்னுக்கு இருந்தானே பெரிய தானத்திலேருந்து கழிச்சிங்களா 14. ரைட்? 14. இப்ப வந்து பெரிய தானத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அடையாளம் என்ன? மறை சார். மறை. அப்ப பிறகு மறைய போறோம். விளங்குச்சுதா? ஆமா சார். ஓகே. அப்ப இது ஒருக்கா நீங்கள் பாருங்க, ஒருக்கா நான் உங்களுக்கு விளங்காட்டி நீங்க பிறகு கேளுங்க எனக்கா? சரியா? இதுல இருந்து நான் இதுல வந்து என்ன திசை கொண்ட எண்கள் என்ற இதுல வந்து திசை கொண்ட எண்கள் என்ற அழகில இது படிச்சுனாங்க. திசை கொண்ட எண்கள் என்ற அழகா நீங்க படிச்சீங்கள் என்றால் பார்த்தீங்கள் என்றால் அது உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஓகே சார். ஓகே. இது வந்து 2 3 பேர் பிள்ளை விட்டுருக்கீங்க. 1 -2 3 x. இதுல வந்து கோவையில் உள்ள அட்சர கணித உறுப்பின் குணகம் எது? எது இதுல குணகம் சரணீதா? 1 கழித்தல் 3 மேல் 2 இல்ல, இதுல வந்து குணகம் வந்து எக்ஸுக்கு முன்னால இருக்கிறது தான் குணகம் சரணீதா. எக்ஸோட இருக்கிற இது இது இவ்வளவும் வராது. இது இந்த எக்ஸோடான இருக்குது. இதுல வந்து எக்ஸோட இருக்கிறதுக்கான எக்ஸோட இருக்கிறதுக்கான இதுதான். இப்ப இதுல வந்து குணகம் வந்து 2 மேல் 3 தான் குணகம். சரியா? இப்போ 2 மேல் 3 தான் குணகம். ரைட்? நான் அந்த குணகம் 2 மேல் 3 தான் இந்த ஆன்சர்ல இந்த கோவையில் உதாரணமா வந்து நாங்கள் இப்படி பாருங்க. இப்படி 2x என்ற கோவையில வந்து குணகம் ஏது ஜனுஷன்? 2x என்ற இதுல வந்து என்ற அட்சர கணித உறுப்பின் குணகம் எது? உங்களோட மியூட்ல எப்ப எடுத்துட்டு கதைங்க. கௌஷிகன் சொல்லுங்க பாப்போம். 2x இதுல வந்து குணகம் எது உங்களோட? 2 சார். 2 எது? அது மாதிரி இப்படி 1 3 x இதுல வந்து குணகம் என்ன தனுஷிகா?
மூன்றில் மேல் ஒன்று சார். 3/1. அப்ப இதுல இப்படி ஒன்று இதுல என்ன 1 - 2/3 என்னென்றால் இதுல இதுதான் இதுல உள்ள பாக்கைக்குள்ள எக்ஸுக்கு முன்னால் இருக்கிற 2/3 என்றபடியால் இதுல விட 3/2. சரியா சரணிதா? விளங்குச்சுதா? திலட்சியம் விளங்குச்சுதா? ஆமா சார். ஓகே. மற்றது உங்களோட கணக்கு மற்றது செய்திருக்கிறீங்க. இந்த அந்த வசன கணக்கு நேமா எல்லாரும் செய்திருக்கிறீங்கள். வியாபாரி ஒருவர் 1 கிலோகிராம் அது ஓரளவு செய்திருக்கிறீங்கள். நான் அதில் விடிய போடுறேன். பிறகு நீங்கள் அதில் விளங்காட்டி நீங்கள் பிறகு அதை கேளுங்கோ. சரியா? சரி சார். இப்ப நாங்கள் திணிவென்ற அலகுக்கு நாங்கள் போவோம். நீங்கள் கிரேட் 6ல் திணிவை அளக்கிறதுக்கு என்ன அலகுகளை படிச்ச நீங்கள் கிரேட் 6ல் திணிவை அளக்கிறதுக்கு உதாரணமா நீங்கள் ஒரு கடையில் ஒரு மாப்பேக்கெட்டை வாங்குறீங்கள் அல்லது ஒரு ஒரு தேயிலையை ஒரு 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 சீனியை வாங்குறீங்க. அப்ப தீனியை அளக்கிறதுக்கு என்னென்ன அலகுகள் நீங்கள் கடையில கேக்குள்ள என்னென்ன இப்ப இதுல என்னென்ன அலகுகளை நீங்கள் பயன்படுத்தினீங்க? கிரேட் 6ல என்ன படிச்ச நீங்கள்? கிலோகிராம் சார், கிராம் சார், மில்லிகிராம், கிராம் சார். ஓகே. அப்ப இதுல இதுல கிடக்குது திணிவை அளப்பதற்கு கிராம், கிலோகிராம் என்ற அலகுகளை கற்றுள்ளீர்கள். இப்பொழுது திணிவை அளக்கும் மேலும் ஒரு அலகு பற்றி பார்ப்போம் என்று போட்டு பிறகு இப்ப மில்லிகிராம நினைக்கிறேன் கிரேட் 6ல உங்களுக்கு கிராமும் கிலோகிராமும் படிக்கிறீங்க. இப்ப மில்லிகிராம் படிக்கிறீங்க. சரியா? அப்ப அதாவது 1 கிராமில் 1000 மில்லிகிராம் 1 கிராம். 1000 மில்லிகிராம் அந்த தொடர்பு 1000 மில்லிகிராம் 1 கிராம். 1000 மில்லிகிராம் 1 கிராம். எத்தனை கிராம் 1 கிலோகிராம் ஜனுஷன்? உங்களோட போன மியூட்ல இருந்து எடுங்க. உங்களோட மியூட் பண்ணி இருக்கிறீங்க உங்களோட ஆடியோவை. உங்களுக்கு கேட்கல. ஓகே. சரி. கௌஷி திலுக்ஷன் சொல்லுங்க. எத்தனை கிராம் 1 கிலோகிராம்ல இருக்குது? 1000 கிராம். 1000. ரைட். அதாவது அப்ப 1000 மில்லிகிராம் 1 கிராம், அது மாதிரி 1000 கிராம் 1 கிலோகிராம். சரியா? அதுன்ற தொடர்புகள் இதுதான். அப்ப இப்ப 1 கிராம் 1000 மில்லிகிராம் என்பதால் 2 கிராம் 2 தர 1000 2000 மில்லிகிராம் என கூறப்படும். சரியா? அது மாதிரி இப்ப தசத்துல கேட்டோம் என்றால் 7.656 மில்லிகிராம் எண்டிக்குள்ள 1000ஆல பெருக்கினேண்டா 7.656 1000ஆல பெருக்கினேண்டா 7656 மில்லிகிராம் என்று வரும். சரியா? ரைட். இப்ப நீங்கள் இதுல நாங்கள் நான் உங்களுக்கு இப்ப உதாரணமா 3 கிராம் 675 மில்லிகிராமை கிராமில் தருகின்றா இப்ப கிராம மில்லிகிராம மாத்துறது, மில்லிகிராம கிராம மாத்துறது, இதுகள் உங்களுக்கு இதுல தெரியணும். இப்போ உதாரணமா நான் இப்ப ஒரு கணக்கு கொண்டு தாரேன். ஆனால் நீங்கள் செய்யுங்க, நான் பிரகதியில் விளங்கப்படுத்துவேன். புலவிட்டேன்டால் இப்ப இதுல 1245 மில்லிகிராம். இதை கிராமில மாத்துங்க பாப்பா. 1245 மில்லிகிராம். இதை கிராமில மாத்துங்க. மாத்திட்டேன் சார்.
ஓகே, மாத்திரம் இதையும் செய்யுங்க பிரணாலினி. இந்த 12 கிராம் 8 மில்லிகிராம அதையும் கிராம் தாங்க. பிரணாலினி என்ன முதலாவதுக்கு 1245 மில்லிகிராம் எத்தனை கிராம்? 1.245 கிராம் சார். ஓகே, சரி. அப்ப இதுல இந்த 1.245 கிராம் யாருக்கும் எல்லாருக்கும் வந்ததா இது விட? ஆமா சார். ஓகே. மற்றது வந்து 12 கிராம் 8 மில்லிகிராம். இது இது என்ன 12 கிராம் 8 மில்லிகிராம் கிராம் எவ்வளவு கிராம் வரும் திலுக்ஷன்? பன்னெண்டு கிராம் 8 மில்லிகிராம். இது செய்தீங்களா? தனுஷிகா சொல்லுங்க பாப்போம். 12 கிராம் 8 மில்லிகிராம் 1.280 கிராம் சார். 280 சார். 1. சரணிதா என்ன ஆன்சர் வந்து உங்களுக்கு? 12.08 கிராம் சார். ஓகே, அது சரி. என்ன தனுஷிகா போறங்க வர நான் இதுல விளங்கப்படுத்துறேன். இப்ப இதுல வந்து 12 கிராம் 8 மில்லிகிராமும் இருக்குது. அப்ப நீங்க வந்து இப்ப 12 கிராம், இப்ப நான் கேட்டது கேள்வி வந்து ஒரு திரிவுகளை கிராமில் தருகிறது. 12 கிராம் ஓகே, 12 கிராம். அது 8 மில்லிகிராமைத்தான் நீங்கள் வந்து கிராமா மாத்தணும். முதல் 8 கிராமா மாத்தினா எவ்வளவு தனுஷிகா? விளங்கல சார். 8 மில்லிகிராம கிராமா மாத்தினா எவ்வளவு வரும்? 8000 கிராம் சார். விளங்கல? 8000 கிராம் சார். 8 மில்லிகிராம கிராமா மாத்தணும். இப்ப நான் உங்களுக்கு எழுதி காட்டித்தரேன். இப்ப நீங்க சொன்னீங்க 1 கிராம் 1000 மில்லிகிராம் நாங்கள் படிச்சிட்டோம், ரைட்? ஓகே. அப்ப இப்ப நாங்கள் வந்து கிராம மில்லிகிராம மாத்துறதென்றால் என்ன செய்யணும் தனுஷிகா? 1000ஆல பெருக்கணும் சார். 1000ஆல பெருக்கணும். அப்ப 1000ஆல பெருக்கணும், ரைட்? பெருக்கணும். அது மாதிரி மில்லிகிராம கிராம மாத்திரன்னா என்ன செய்யணும்? மில்லிகிராம கிராம நான் கேட்கிறேன். இப்ப கிராம 1000ஆல பெருக்கிறீங்களே என்ன? இப்ப 2 கிராம் அண்டைக்குள்ள மில்லிகிராம் 2 கிராம் அண்டைக்குள்ள வந்து அது 2 தர 1000 2000 மில்லிகிராம் ஆகும். இப்ப வந்து மில்லிகிராம நாங்க கிராம மாத்தணும் என்றால் என்ன செய்யணும்? 1000ஆல பிரிக்கணும் சார். 1000ஆல பிரிக்கணும், ரைட், குட். இதைத்தான் நாங்கள் வந்து அப்போது 1245 மில்லிகிராம கிராம மாத்திர என்றால் நாங்கள் வந்து 1245 1000ஆல பிரிச்ச என்றால் அது வந்து 1.245 என்று வரும். சரியா? இப்ப வந்து நான் கேட்கிறது கேள்வி வந்து 12 கிராம் 8 மில்லிகிராம் என்றால் இங்க 12 கிராம் அது பிரச்சனை இல்லை, 12 கிராமா இருக்கு. இப்ப 8 மில்லிகிராம நாங்கள் வந்து கிராம் ஆக்கணும். அப்படியால் 8 வந்து 1000ஆல பிரிக்கணும். 8 1000ஆல பிரிச்சா என்ன விட வரும் தனுஷிகா? 8 1000ஆல வகுத்தால் என்ன விட வரும்? 800 சார். இன்னும் 8 1000ஆல வகுக்கணும். எப்படி? நான் காட்டித்தரேன், பிரச்சனை இல்லை, நான் காட்டித்தரேன்.
இப்ப இப்படித்தான் சுவமான வழி வந்து 8,000 பிரிக்கிற என்றால் எத்தனை சைவர் 1000? 3 சைவர், ரைட்? என்ன 1000 3 சைவர் தானே? ஆமா சார். இப்போ ஒரு தானம் இப்ப நான் சும்மா ஒரு வடிவ மெட்டாக்கள் பாருங்க, இது உங்களுக்கு சுவமா இருக்கு. உங்களுக்கு பிறகு 8 வந்து ஒரு தானம் எழுதிக்குள்ள உங்களுக்கு ஒரு தசமதானம் எண்டைக்குள்ள 8 தசம் சைவர் என்று தான் சொல்றது. 8 தசம் சைவரை நாங்கள் பிறகு தசத்துக்கு அங்கால சைவர் இருந்தா அது நாங்கள் சொல்றே இல்லை. விளங்குதா? அப்ப 8 சொல்றது 8 தசம் சைவரும் 8 உண்டு, ரைட்? அது உங்களுக்கு தெரியும். என்ன இப்ப வந்து தசம் இங்கால இருக்குது. இப்ப 1000 3 சைவர் இல்ல. அப்ப வந்து இப்படி ஒவ்வொரு தானமா நீங்கள் இங்க உங்களை தசமதான வகுக்கிற என்றால் தசமதான புள்ளிய உங்களுக்கு இடது பக்கமா நீங்கள் மூவ் பண்ணணும். உதாரணமா 8ல இருந்து தசமத்தை மூவ் பண்ணினா ஒன்று மூவ் பண்ணினா தசம் 8 வரும். இப்ப வந்து அடுத்தது பிறகு இன்னொன்று மூவ் பண்ணினா இங்கால தசம் சைவர் 8 வரும். இங்கால இன்னொன்று மூவ் பண்ணினா தசம் சைவர் சைவர் 8 வரும். ஒவ்வொரு இது மூன்று தசமதானங்களை தசமதானத்தை வலது பக்கமா ஒன்று மூவ் பண்ணணும். நீங்க மூவ் பண்ணிக்கலோ சைவர் சைவரை போட்டு கொண்டு வந்தீங்கள் என்றால் அது சரி. இப்ப உதாரணமா 1 2 3. அப்ப விட வந்து தசம் சைவர் சைவர் 8. இது விளங்குதா இல்லது கொஞ்சம் விளங்குதா? இது நான் செய்த முறை விளங்கிச்சுதா உங்களுக்கு? விளங்குச்சு சார். என்னமா நீங்க செய்யற? நீங்கள் உதாரணமா பிரணாளி நீங்க பிரிக்கக்குள்ள இப்படி நீங்கள் என்ன முறையில நீங்க செய்யற? நீங்கள் 8,000 பிரிக்கக்குள்ள என்ன முறையில நீங்க செய்யற? நீங்கள் சார் தசம 8 வந்து சார் 1000 பிரிப்போம் சார். அப்ப 8 கணக்கில் இல்லாதனால தசத்தை வச்சுட்டு சார் எங்கிட்ட 80 800 8000 போட்டு பிரிப்போம் சார். நீங்கள் ஓகே. அப்ப அது ஒரு நீங்க செய்த முதல் சரியும். ஆனா இந்த முறையும் ஈஸி. இப்ப உதாரணமா பெருக்கிறது என்றால் 8 நீங்கள் பெருக்கிறது என்றால் உங்களோட தசமதான புள்ளிய இங்கால பக்கம் நடத்தணும், வேலை பக்கம் நகர்த்தணும். அப்ப 80 1 2 3 8000 வேற 1 2 3. சரியா? விளங்குச்சுதா தனுஷிகா? திலக்ஷன் விளங்குச்சுதா? அப்ப திலக்ஷன் விளங்குச்சுதா? திலக்ஷன் இல்லையா இதுல? ஓகே. அப்ப இதுல வந்து 12 கிராம் 8 மில்லிகிராம் என்றால் 8 மில்லிகிராமில் வந்து இப்ப நாங்கள் பார்த்துறாங்க 8 மில்லிகிராம வந்து தசம் சைவர் சைவர் 8 என்று எழுதலாம். அப்ப 12ஓட கூட்டினம் என்றால் விட வந்து 12 தசம் சைவர் சைவர் 8 என்று வேற. 12 கிராம் இருக்குது. ஆக 8 மில்லிகிராமத்தான் நாங்கள் மில்லிகிராமா 8 மில்லிகிராமத்தான் நாங்கள் வந்து கிராமா மாத்தணும். அப்ப 8 மில்லிகிராம கிராமா மாத்தின என்றால் சைவர் தசம் சைவர் சைவர் 8 என்று வரும். 12ஓட தசம் சைவர் சைவர் 8 கூட்டினா வந்து 12 தசம் சைவர் சைவர் 8 என்று வரும். விளங்குச்சா தனுஷிகா? இதுல எங்க பிளவிட்டு நீங்கள் ரெண்டு? ஆமா சார். இதுல இன்னொன்று கேள்வியை பார்க்கிறேன். இது 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 ரெண்டையும் செய்யுங்க பாப்போம். 3.61 இந்த கடைசி ரெண்டு கேள்வியே 3.61 கிராம் மற்றது 1.4 கிராம். இத வந்து மில்லிகிராம்ல தாங்கும். ஓகே செய்துட்டேன் சார். ஓகே சொல்லுங்க சரணிதா. 1 4 3 கிராம் எப்படி மில்லிகிராம் மாற்றுறது?
ஓகே நாம மற்றது நான் சொல்லித்தரேன், மெட்டாக்களம் செய்யட்டும், நான் சொல்லித்தரேன். ஓகே சார். அப்ப இப்படி 3 4 வந்து இப்ப சரணிதா, நாங்கள் வந்து முதல் படிச்ச நாங்கள் போன 2 3 அலகுகளுக்கு முன்னால தசமதானங்களை பகுதிக்குள்ள பின்னங்களை தசமதானங்களுக்கு மாத்துறத படிச்ச நாங்கள், ரைட்? சரணிதா அன்மியூட் பண்ணுங்க இருக்க. ஓகே, அப்ப 3 4 வந்து நீங்கள் வந்து தசமத்துல மாத்திக்குள்ள என்ன மாதிரி வரும்? 3 4 நீங்கள் தசமத்தை மாத்திக்குள்ள என்னண்டு வரும்? 750 சார். 700 தசம் 75 வரும். என்னண்டு சரணிதா உங்களுக்கு அது விளங்குச்சுதா? உங்களுக்கு பொருங்க வரேன், காட்டுறேன். இதுல வந்து நான் இப்ப 3 4 இப்ப நான் 3 4 வந்து நாங்கள் என்ன முறை படிச்சு நாங்கள் வந்து ஒன்று வந்து நீங்க 4 3 பிரிக்கலாம். 3 4 பிரிச்சமென்றால் 3 4 பிரிச்சமென்றால் இதுல வந்து 3 3 4 2 சைபர் என்று எழுதணும். அப்புறம் தசம் இங்கால தசத்துல போடக்குள்ள 7 28 20 20 4 பிரிச்சமென்றால் 10.75 வரை. இல்லாட்டி நாங்கள் வந்து இதை வந்து மேலையும் கீழையும் நாங்கள் என்ன படிச்சு நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட 100 நாங்கள் எடுக்கிறேன்டால் மேலையும் கீழையும் 25 பெருக்கினால் மேல 75 கீழே 100 வரை, ரைட்? மேல 75 கீழே 100. அப்ப 75 100 பிரிச்சமெண்டா அவ்வளவு சரணிதா? 75 100 பிரிச்ச அவ்வளவு என்ன விட? 75 100 பிரிச்சா என்னது? முதல் நீங்க சொன்னீங்க 8 1000 பிரிச்ச நாங்கள் என்ன 8 1000 பிரிச்ச நாங்கள. இது மாதிரி 75 100 பிரிக்கிறேன். என்ன நான் காட்டி தந்த முறையில எப்படி செய்யலாம்? குயிக்கா செய்கிறேன்டா. 0.75. சரி, இது வந்து நாங்கள் பின்னங்கள்ல படிச்ச நாங்கள் தசமங்களை பின்னங்களாக்குறது, பின்னங்களை தசமங்களாக்குறத படிச்ச நாங்கள். அப்ப இதுல வந்து இந்த கேள்வியில வந்து நாங்கள் இந்த என்ன இந்த கேள்வியில வந்து நாங்கள் செய்கிறது வந்து 1 ஒன்றோடு 3 4 என்றால் 1.75 கிராம். சரியா? விளங்குச்சுதா? இப்ப இந்த முழுத்தானத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு இந்த பின்ன பகுதியை நீங்க தசமங்களாக்கினீங்கன்னா சரி. சரியா? ஓகே, இங்க பாப்போம். 1.75 கிராம் மில்லிகிராம்ல தாங்க இனி. ஓகே, சரியா? 3.61 திலக்ஷன் என்ன ஆன்சர் வந்தது உங்களுக்கு வந்து கிராம மில்லிகிராம்ல தெரியக்குள்ள? 3061 மில்லிகிராம். 3061 மில்லிகிராம். 3061 சொல்றீங்க? ஆமா சார். எப்படி என்ன 3661 எப்படி வரும் உங்களுக்கு? என்ன பெருமானத்தை சொல்லுங்க. 3061 சார் விளங்கல சார். 3601 சொன்னீங்க. இதை நான் மில்லிகிராமா மாத்த சொல்றேன். என்ன இத வந்து நான் நீங்க சொன்னீங்க 3000 என்னன்னு சொன்னீங்க? 61. அப்படின்னா எப்படியா வரும்?
இல்ல எப்படி சார். எப்படி வந்தது 3061 எப்படி வந்தது? என்ன விடைய சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு தானங்கள்ல சொல்லுங்க. 3 0 6 1. 3 0 6 1. இல்ல, இது வந்து கொஞ்சம் பிழையான ஆன்சர். ட்ரை பண்ணி பாருங்க, திருப்பி இருக்க யோசிங்க. இந்த புத்தகத்துல காட்டுறேன் நான் உங்களுக்கு. கிராம மில்லிகிராம மாத்திரண்டா நீங்களுக்கு மனதில் இருக்கணும் 1000ஆல பெருக்கணும். மில்லிகிராம கிராம மாத்திரண்டா 1000ஆல பிரிக்கணும். அதுதான் அதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. இப்ப இதுல வந்து 3.61 நாங்கள் வந்து 1000ஆல பெருக்கினா இன்னும் விட வரும். சரணிதா சொல்லுங்க. 3610 மில்லிகிராம் சார். ஓகே, 3610 மில்லிகிராம். இத பிரணாணி தான் உங்களுக்கு ஆன்சர் வந்தது. ஆமா சார். தனுஷிகா, ஆமா சார். இப்ப உங்களுக்கு மில்லிகிராம கிராம மாத்திரண்டப்ப இப்ப இதுல வந்து 2 கிராம் 775 மில்லிகிராம் அண்டேக்குள்ள வந்து நீங்க 2 கிராம மில்லிகிராம மாத்திரண்டால் 2000, பிறகு 75 வந்து 2075 கூட்டினா 2075 வரும். இது வந்து இப்ப வந்து நேர கிராம மில்லிகிராம மாத்திரண்டால் உங்களுக்கு வந்து 1000ஆல பெருக்கணும். இப்ப இதுல வந்து இது என்ன ஆன்சர் வந்தது? தனுஷிகா சொல்லுங்க. 1/3 என்றது வந்து மில்லிகிராமில மாத்திக்குள்ள இவ்வளவு வந்தது. உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தது தனுஷிகா? 1750 மில்லிகிராம் சார். சரி, 1750 மில்லிகிராம். எல்லாருக்கும் அது ஆன்சர் வந்தது. ஆமா சார். ஓகே, குட். இப்ப வந்து நாங்கள் ஒரு அடியா படிச்சு நாங்கள் கிராம மில்லிகிராம மாத்தோணும், மில்லிகிராம மாத்தோணும், ஒன்று பெருக்கோணும் ஒன்று பிரிக்கோணும் மட்டும் படிச்சு நாங்கள், ரைட்? இப்ப வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து கீழே தரப்பட்டுள்ள திணிவுகளை. இப்ப உதாரணமா இப்ப இதுல வந்து மில்லிகிராம கிராம மாத்திரண்டால் இந்த கழிய பாருங்க. 2225 மில்லிகிராமை கிராம் மில்லிகிராமில் தருக. 2 அலகிலையும் தரணும், ரைட்? 2 அலகிலையும் தரணும் என்றால் 2000 வந்து நாங்கள் வந்து இது 100 அடியா மாத்தைக்குள்ள வந்து 100ல தரைக்குள்ள வந்து 2225 வந்து 2000 மில்லிகிராம் சக 225 மில்லிகிராம் என்று எழுதலாம். என்ன 2000 மில்லிகிராம நாங்கள் மில்லிகிராம கிராம மாத்தைக்குள்ள வந்து அது வந்து 1000ஆல பிரிச்சோம்டா மில்லிகிராம கிராம மாத்துறதுக்கு 1000ஆல பிரிச்சோம்டா 2 கிராம் வரும். அப்ப இது 2 கிராம் மிச்சம் வந்து 225 மில்லிகிராம். அப்ப 2225 மில்லிகிராம வந்து கிராம் மில்லிகிராம்ல தரைக்குள்ள வந்து 2 கிராம் 225 மில்லிகிராம் என்று வரும். இந்த கேள்வி விளங்கிச்சுதா உங்களுக்கு? எப்படி செய்தேன்டு? இதை செய்து பாருங்க. நான் உங்களுக்கு விளங்காட்டி நான் பிறகு விளங்கப்படுத்துறேன். ஒரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட பாட்டில். இது 2350 மில்லிகிராம கிராம் மில்லிகிராமில் தாங்கோ. அது செய்து முடிச்சு வேண்டா வந்து இதை செய்யுங்க. 1.005 கிராம கிராம் மில்லிகிராமில் தாங்கோ. கௌஷிகன் முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? 2350 மில்லிகிராம 2 கிராம் 350 மில்லிகிராம் சார். ஓகே, சரி. 2 கிராம் 350 மில்லிகிராம், அது சரியான ஆன்சர். பிரணாளினி சொல்லுங்க. 1.005 கிராம 1.005 கிராம எப்படி கிராம மில்லிகிராம்ல தாங்க நீங்கள்? 1 கிராம் 0.05 மில்லிகிராம் சார். நீங்க சொன்ன ஆன்சர் சரி பிரணாளினி. அதை நீங்கள்
5 இப்ப நீங்க நீங்க 0.05 மில்லிகிராம் எல்லாம் சொன்னீங்க. ஆமா சார். அப்ப இந்த 0.05 சொல்ல 0.0 சொல்ல தேவையில்லை, 5 மில்லிகிராம் சொல்லல. சரி சார். ஓகே, இப்ப நீங்கள் வந்து 5க்கு பின்னால ஒரு தானம் இருக்கேக்குள்ளப்ப இது வந்து 50, இது வந்து 500, இது வந்து 5000, ரைட்? அப்ப அது ஒரு தானத்துக்கு பின்னால சைபர் பூஜ்ஜியங்கள் இடைக்குள்ள வந்து அதுக்கு பெருமானம் இருக்கு, அந்த தானத்துக்கு பெருமானம் இருக்குது. 5 இருக்கிறது 50 பிறகு இன்னொரு சைபர் போடைக்குள்ள 500 வரும், இன்னொரு சைபர் போடைக்குள்ள 5000 வரும், ரைட்? இதுக்கு 5க்கு முன்னுக்கு ஒரு தான சைபரை போடைக்குள்ள இந்த பூஜ்ஜியத்துக்கு பெருமானம் இல்லை. அப்ப வந்து 5 5ஆத்தான் இருக்கு. நீங்கள் எத்தனை சைபரை போட்டாலும் 5 5ஆத்தான் இருக்கு, சரியா? அப்ப நீங்கள் வந்து முன்னுக்கு உள்ள பூஜ்ஜியங்களை சொல்ல தேவையில்லை, இந்த 5 சொல்லலாம். ஓகே, எல்லாருக்கும் விளங்கிச்சுதா இது? ஆமா சார். ஆமா சார். இதுல பாக்கல வந்து 1.005 கிராம் மில்லிகிராம்ல தரைக்குள்ள 1 கிராம் 5 மில்லிகிராம் வேற. இத எல்லாருக்கும் வந்து சரியான ஆன்சர் இது. ஆமா சார். திலீக்ஷன் வந்ததா? ஆமா சார். ஓகே, இது செய்யுங்க. பின்வரும் திணிவுகளை மில்லிகிராமில் தருக. 1 1 8 கிராம் 1, இரண்டாவது வந்து 8 கிராம் 30 மில்லிகிராம். இத வந்து மில்லிகிராமில் தாங்கோ. இந்த 2 செஞ்சுட்டேன். எல்லாரும் செய்தீங்களா? ஓகே, அது தனுஷிகா முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? 1250 மில்லிகிராம். 1850 மில்லிகிராம் சார். 1000 பார்ப்போம் நாங்கள். ஒன்றுடன் ஓகே, வேற யாருக்கும் வேற ஏதாவது ஆன்சர் வந்ததா? சரியா எல்லாரும்? ஓகே, அடுத்தது இது வந்து இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? இது பிரணாரணி 8 கிராம் 80 மில்லிகிராம் 830 மில்லிகிராம் சார். 830 மில்லிகிராம். எல்லாருக்கும் சரியான இதான் ஆன்சர் வந்தது. ஆமா சார். ஓகே, குட். இப்ப வந்து நீங்கள் வந்து கிராம மில்லிகிராம மாத்தணும், கிராம மாத்துறது நம்ம ஹோம்ஒர்க்கு தாரன். மற்றது ஒரு மில்லிகிராமில் இருக்கிறத கிராம் மில்லிகிராமில் தாரது, அதுகளில் இப்போ கணக்களை செய்து நாங்கள், ரைட்? அப்போ நாங்கள் ஓரளவு நான் பார்த்தேன், ஓரளவு உங்களுக்கு ஓரளவு பரிச்சயம் பெறுது. இப்போ வந்து நாங்கள் வந்து நீ வந்து ஹோம்ஒர்க்கை தருவேன். பிறகு இப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 15 நிமிஷம் எடுக்கிறேன். மில்லிகிராம கிராமி இப்போ திணிவுகளை கூட்டுறதுக்கு பார்ப்பேன். இப்போ 2 திணிவுகளை கூட்டுறதுக்கு, ரைட்? இப்போ திணிவு 15 கிராம் 350 மில்லிகிராம் உள்ள பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் பெட்டி ஒன்றினுள் சாக்லேட்டின் திணிவு 700 உள்ள சாக்லேட்டின் திணிவு 750 கிராம் 800 மில்லிகிராம். சாக்லேட்டுடன் பெட்டியின் திணிவை காணுவோம் என்றால் 15 மில்லிகிராம் 350 மில்லிகிராமோட 750 கிராம் 800 மில்லிகிராம் சாக்லேட்டை கூட்டினா இது பெட்டியின் திணிவு முதலாவது. அடுத்தது வந்து சாக்லேட்டுகளின் திணிவு. 2ஐயும் கூட்டினேண்டா வந்து இப்ப உதாரணமா இங்கால கூட்டினோம்டா கிட்டத்தட்ட காலங்கள் செய்த மாதிரி தான். நீங்கள் காலங்கள்ல கூட்டுறது செய்து நீங்கள் அது வந்து மாதிரி இப்ப வந்து இப்ப 350 800 கூட்டேக்குள்ள வந்து
அது வந்து 1150 மில்லிகிராம். 1150 மில்லிகிராமை வந்து 1 கிராம் 150 மில்லிகிராம் என்று எழுதலாம். 1 கிராம் அப்ப 150 எழுதி ஒண்டா அங்கால போட்டு கூட்ட வேண்டால் 16 750 கூட்டினம் என்றால் 766. இது உங்களுக்கு விளங்கிச்சுதா? இந்த முறை வந்து விளங்கிச்சுதா? கூட்டின முறை வந்து விளங்கில சரணிதா? காய்ச்சனீங்களா? விளங்கிச்சுது. ஓகே, குட். இப்ப வந்து இது இருக்கா செய்து பார்க்க போறீங்களா? இருக்க 19 கிராம் 750 மில்லிகிராம் தெளிவுள்ள பெட்டி ஒன்றினுள் இடப்பட்ட இனிப்பு 480 கிராம் 250 மில்லிகிராம் ஆகும். இனிப்பு பண்டங்களை கொண்ட பெட்டியின் தெளிவை காண்க. 500 கிராம் சார். 500 கிராம் சரியான விட. எல்லாருக்கும் 500 கிராம் வந்ததா? ஓகே, இதை செய்யுங்க பாப்போம். 15 கிராம் 450 மில்லிகிராம் ஓட சக 7 கிராம் 350 மில்லிகிராம். இது வந்து ஓகே, இதை வந்து இதோண்டு நேர கூட்டலாம். மற்றது வந்து சரணிதா என்ன ஆன்சர் வந்தது இது? ஓகே, எத்தனை கிராம்? 22 கிராம் 800 மில்லிகிராம். சரி, இதே மாதிரி தான் கழிக்கிறதும் வரும். இப்ப உதாரணமா வந்து இப்ப 500 கிராம் 250 100 750 கழிச்சால் 250ல இருந்து 750 கழிக்க இயலாது. அப்போ 1 கிராம நாங்கள் கடன் எடுப்போம். இங்கால இருந்து கொண்டு வந்தா வந்து ஒரு கிராம கடன் எடுத்தா 1 கிராமில் 1000 மில்லிகிராம், ரைட்? அப்ப ஏற்கனவே 250 இருக்குது. அப்ப 1000ம் 250ம் 1250. 1250ல இருந்து 750 கழிச்ச என்றால் 500. அப்ப இங்க ஏற்கனவே 1 கிராம நாங்க கடன் எடுத்தபடியால் 500ல இருந்து 1 கடன் எடுத்தால் 499 இருக்க போது. 499ல இருந்து 100 கழிச்சம் என்றால் 399. இது விளங்கிச்சுதா? இது இந்த கூட்டுற மாதிரி கழிக்கிறது. இப்ப இதுல வந்து நான் இன்னொரு ஒரு கேள்வி செய்வோம். இதை செய்யுங்க பாப்போம். இதை செய்தேன்னா இந்த கிளாஸ் இதோட முடிப்பேன். 60 கிராமில இருந்து 25 கிராம் 150 மில்லிகிராம கழிக்கணும். 60 கிராமில இருந்து 25 கிராம் 150 மில்லிகிராம கழிக்கணும். சரணிதா செய்றீங்களா? சரணிதா, ஓகே. என்ன ஆன்சர் வந்தது உங்களுக்கு? 34 கிராம் 850 மில்லிகிராம். ஓகே, இது எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்ததா? 34 கிராம் 850 மில்லிகிராம் என்ற ஆன்சர் வந்ததா? ஆமா சார். ஓகே, குட். அப்ப இது மாதிரி இனி வந்து நாங்கள் திணிவுகளை கூட்டுற கழிக்கிறது பார்த்தது. அது மாதிரி பெருக்கிற பிரிக்கலம் நான் ஹோம்ஒர்க்கில் தருவேன். பெருக்கிற இன்றைக்கு படிச்ச எல்லாம் ஓகே அவங்களுக்கு எல்லாருக்கும்? சரி, இன்றைக்கு இந்த கிளாஸை முடிச்சிட்டு நீ அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போம். ஓகேயா? ஓகேயா? ஓகே, பாய். எல்லாருக்கும் பாயா? சரியா? அடுத்த திங்கட்கிழமை. பாய் பாய்.